அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபில் பண்ணும் பொழுது 16வதாக டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பணி வரன்முறை செய்யப்பட்ட தேதி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எப்படி சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் பணி வரன்முறை தேதியை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் டேட்டும் அண்டு ரெகுலரைசேஷன் டேட்டும் ஒன்றாவே இருக்கும். அவங்களுக்கு ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பியில் பணியேற்ற நாள் முதலே பணி வரன்முறை செய்யப்படுகிறார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் டேட்டும் அண்டு ரெகுலரைசேஷன் டேட்டும் ஒன்று தான். நீங்கள் அதே டேட்டையே எழுதிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் டேட் ஒன்றா இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா தான் அவங்கள பார்த்தீங்கன்னா பணி வரன்முறை பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் டேட் வேறையாக இருக்கும். அவங்க அந்த டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல எழுத வேண்டியதாக இருக்கும். அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஆரில் இந்த மாதிரி பணி வரன்முறை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அல்லது பணி வரன்முறை செய்யப்பட்டதுக்கான ஆர்டர் காப்பி யாராவது கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கான டேட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிறலாம். அல்லது எஸ்ஆர் உங்கள் கையில் இல்லைனாலும் ஜெராக்ஸோ அல்லது எஸ்ஆரை ஒரு சிலர் ஸ்கேன் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. அதில் இந்த பேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேட்டை பார்த்து எழுதிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய களஞ்சியம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான பின் நம்பரை கூட என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே 4வதாக இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 1 ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எனேபிளாக இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் இஎஸ்ஆரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இஎஸ்ஆர் ஓப்பன் ஆகும். அதில் தேர்ட் பேஜ் வந்துருங்க. அதில் ஜாயினிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அங்கே ரெகுலரைசேஷன் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ பணி வரன்முறை செய்யப்பட்டீங்களோ அந்த டேட்டும் அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய களஞ்சியம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இஎஸ்ஆரையை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நிறையா இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் அண்டு ப்ரொபேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணி வரன்முறை செய்யப்பட்ட நாளும் தகுதிகான் முடிக்கப்பட்ட நாளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பணி வரன்முறை செய்யப்பட்ட நாளான ரெகுலரைசேஷன் டேட்டை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய ரெகுலரைசேஷன் டேட்டை நீங்கள் எளிமையான முறையில் அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.